இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, வாழும் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றேன். மாண்பும் மகத்துவத்தையும் ஆடையாக கொண்டவரே, உம்மை புகழ்கின்றேன். காற்றே உமது தூதராக கொண்டு மேகத்தேரில் பவனி வருபவரே, நன்றியோடு வணங்குகின்றேன். சவுலுக்கும் தாவீதுக்கும் சமாதான தூதனாய் யோனத்தான் செயல்பட்டதையும் அதனால் அவர்கள் இருவருக்கிடையிலும் நல்லுறவை ஏற்படுத்தியதையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். இயேசுவே, நானும் அமைதியின் தூதனாய் மாற வேண்டுமாய் பகைமையான உள்ளங்களை பாசத்தில் ஒன்று சேர்க்க இடைவிடாது முயற்சிக்க கிருபை தாரும். இயேசுவே, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் என்று திருவிவிலியத்தில் வாசிக்கின்றேனே. அழிவுக்குரிய சாத்தானின் வலைகளில் வீழ்ந்து விடாது இருக்கவும், சாத்தானை எதிர்த்து போராடி வென்றிட வல்லமையின் ஆவியானவர் உயிருள்ள வார்த்தையாக என்னில் ஊற்றாய் பாய்ந்தோடச் செய்யும். ஆண்டவரே, இயேசுவே, உமது தோற்பையில் என் கண்ணீர்களை சேர்த்து வைத்திருப்பவரே, என் துன்பங்கள் உமது கண்ணுக்கு மறைவாய் இல்லை. அப்பா, அவற்றின் சுமையை தாங்க இயலாமல் இருக்கும் என்னை உமது வலக்கரத்தால் தூக்கி நிலைநிறுத்தும். உமக்கு சித்தமானால் அவற்றை என்னிடமும் என் குடும்பத்திடமிருந்து நீக்கி உமது அருளால் நிறைக்க வேண்டுமாய் இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.